ஏய், என்னை நல்லா பாருங்க. என்னை நல்லா உத்து பாருங்க. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வயதானவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான், கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் நான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. எல்லாமே கடந்து போயிடும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத வேகத்தை விட இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. என்னுடைய விளையாட்டுகள், என்னுடைய அனுபவம், நான் எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்தேன். எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய அம்மா செய்கிற நல்ல உணவு என் குடும்பம் முழுவதும் ஒன்றாக இணைவோம் ஞாயிற்றுக்கிழமையில். எல்லாமே நான் அடைஞ்சேன். என்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பாதது எல்லாமே எனக்கு நடைபெற்றது. என் கண்களை திறக்கும் போது எனக்கு 50 வயசா இருந்தது, 70 ஆச்சு, 90 ஆச்சு. எல்லாமே கடந்து போயிடுச்சு. எவ்வளவு நாட்கள்? எதுவுமே இல்லை. எல்லாமே கடந்து போயிடுச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நான் கிடையாது. இது வெறும் ஒரு மேல் உரை மட்டும்தான். இது உலகத்தினால அழிக்கப்பட்டு மண்ணுக்கு சென்றுவிடும். இந்த கண்களை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்தை நான் பார்க்கிறேன். இந்த கால்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன். நான் வயதாக மாட்டேன். எனக்கு மரணமும் இல்லை. நான் நீங்கள் எதை கவனமாக கவனிக்கவில்லையோ அதுதான் நான் உங்கள் ஆத்துமா. நான் உண்மையில் இருக்கேன். கண்ணாடி வழியாக பார்க்கிறது நீங்கள் கிடையாது, அது உங்கள் ஆத்துமா. ஒரு நாள் நீங்கள் இளமையாக இருந்தீங்க, வயது உள்ளவனாக மாறினீங்க, இறந்தீங்க. உங்களுடைய ஆத்துமா நித்திய கால வாழ்க்கை அடைய போய்விடும். எப்பயாவது நின்று யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய கண்கள் உண்மையாகவே திறக்கப்படும் போது நீங்கள் எந்த இடத்திற்கு செல்வீங்க? நான் இதை ஆத்துமாவை குறித்து சொல்கிறேன். வெளியே இருக்கிற காரியங்களை குறித்து மறந்துவிட்டு உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை குறித்து நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் இந்த புஸ்தகத்தை, பரிசுத்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். வணக்கம் மக்களையும், மிக நிச்சயம் நீங்க பார்த்த பிரகாரம் இந்த பூமியிலே எல்லாமே ஒரு நாள் இந்த முடிந்து போகும். அப்படியான ஒரு நாள் இந்த மிக அருகிலே வந்து கொண்டிருக்கிறது. நீங்க சம்பாதித்த உங்களுடைய வீடு, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பணம், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சேர்த்து வைத்த எல்லாமே ஒரு நாள் இந்த முடிவுக்கு வரும். ஆனா ஒன்று, விலை மதிக்கப்பட முடியாத ஒன்று, அது உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவராய் உங்களை நகர்த்தி கொண்டு செல்லும். என்னது? உங்க ஆத்துமா தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒன்றாய் இந்த இருக்கும் பொழுது மிக சரியா இதுதான் தேவன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த செய்ய விரும்புகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அதி அற்புதமான காரியங்களை இந்த நிஜமாக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது கிடையாது. இந்த பூமி, இந்த வானம் எல்லாமே ஒரு நாள் இந்த முடியும். ஆனா தேவனான் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு பொழுதும் இந்த அழிவதில்லை. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த அவர் கொடுக்கப்பட்ட வழியாயிருக்கிறது. நீங்க இந்த வார்த்தைக்கு கவனமா செவி கொடுக்குறீங்களா? தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு முறை நீங்க இந்த உங்க வாழ்க்கைக்கானதாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க ஆலயத்துக்கு போகும்பொழுதும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்க படிக்கும் பொழுதும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு தருணத்திலும் தேவனால் இங்க இந்த பெறுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிய உங்களை நகர்த்தும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை இந்த கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை தேவனுடைய வாக்கு தத்தங்களை கைப்பற்ற நகர்த்துகிறதா இருக்கிறது.
இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கையுடையவராய் யார் ஒருவர் தன் விசுவாசத்தை செயல்படுத்துகிறாரோ அவர்கள் அதி அற்புதமான சாட்சிகளாய் இந்த இடத்துல மாறுகிறார்கள். இதுதான் சரியா நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த தாயார் செய்தது என்று நான் சொல்ல முடியும். ஏறக்குறைய 12 வருடங்கள் இந்த இடத்தில் இந்த நபர் தன்னுடைய மகளுக்காய் தன் விசுவாசத்திலே தொடர்ந்து போராடுகிற ஒருவராய் இந்த இடத்தில் இருந்தார். இது எப்படி ஆனதுன்றது யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்காக தொடர்ந்து போராடுகிற ஒரு தாயாராக. மக்களே, நீங்க உங்க பிள்ளைகளோடு பல பிரச்சனைகள் சந்திக்கிறவரா இருக்கலாம். குறிப்பாக உங்க பிள்ளைகள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருந்தால் இதுதான் இந்த தாயாருடைய சூழ்நிலையாக இருந்தது. தன்னோடு கூட ஆலயத்துக்கு இந்த இடத்துல வந்து கொண்டிருந்த மகள், தன்னோடு இந்த இடத்துல எல்லா வழிகள் தேவனை நம்புகிறவராய் தேவனின் விருப்பத்தை செய்கிறவராய் இருந்த மகள் திடீரென்று தவறான சகவாசங்களுக்கு, தவறான வழிகளுக்கு, உலக ரீதியான காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல அர்ப்பணித்தும் பாவத்தினுடைய வாழ்க்கை வாழ தொடங்கினா ஒரு தாயாராய் எப்படி நீங்க உணர்வீங்க? அந்த வலி எவ்வளவு பெரியதா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் இந்த அம்மா உணர்ந்ததும். இந்த அம்மா இந்த வலியை தான் சந்திச்சாங்க. ஆனா இந்த வலி அவருக்குள்ளாக இந்த இடத்துல நுழைந்தாலும் எப்படியாக இவர் போராடினார் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக. இந்த பெற்றோர், தந்தை தாய் இருவரும் தன்னுடைய மகளுக்காக எப்படியாக விசுவாசத்திலே நிலையாக இந்த இடத்துல இருந்தார்கள். கவனியும், இவங்க விசுவாசத்தினுடைய செயலை செய்த பொழுது பல மக்களை உங்களை கேலி செஞ்சாங்க. இவர்கள் இந்த இடத்துல பைத்தியக்காரத்தனமான செயலை செய்யறேன்னு கூட சொன்னாங்க. மிக நிச்சயம் விசுவாசத்தினுடைய செயல் பைத்தியக்காரத்தனமானது. அம்மாலிங்களா? என விசுவாசம் உலகம் புரிந்து கொள்ள முடியாதது. இந்த நபர் எப்படியான விசுவாசம் செயல் அவன் செய்தாங்க. அதனுடைய பலனாய் இன்று இவர் பெற்றுக்கொண்டிருக்கிற நீதி என்ன? நீங்களே பாருங்க. பிற்பாடு நாம் இணைந்து பேசலாம். எசபெல் சின்ன வயசுலேருந்து ஆலயத்திலே வளர்ந்த பெண்ணாக இருந்தா. எசபெலுக்கு 14 வயசு இருக்கும் போது தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்தா. ஆனால் அதன் பிற்பாடு அவள் ஆலயத்தினுடைய கூட்டத்திலையும் ஆலயத்தோடைய விஷயத்திலையும் கலந்துக்க விரும்பலை. மேலும் இந்த உலகத்துக்கு திரும்ப அவள் தீர்மானிச்சா. நாங்கள் எப்போதும் அவளுக்கு சிறந்தது கொடுக்க தான் தீர்மானித்தோம். ஆனால் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் எல்லாமே பார்த்ததெல்லாம் சோகம். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி அவள் இந்த மாதிரியாக மாறிட்டா. கெட்ட நபர்களோட சேர ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவும் மாறிட்டா. மேலும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு நல்லா நினைவு இருக்கு, ஒரு தடவை என்னுடைய ரூமுக்கு வந்து அவள் அதிகமாக குடிச்சிருந்ததுனால வாந்தி எடுத்தா. விதவிதமான போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சா. ரோஹானா, சிகரெட், பலவிதமான போதைப் பொருட்களை அவள் பயன்படுத்தினா. ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட்டை கூட பிடிப்பா. பலவிதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானா. அவ கூட பழகிற நபரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்களாக தான் இருந்தாங்க. அவருமே மொரோனாங்கிற போதை நிலையை தான் கடந்து போயிட்டு இருந்தது. அப்படியாக தான் அது பிரதிபலிச்சது. இன்னும் அதிகமாக என்னை காயப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, அவள் இனிமேலும் என்னை அம்மான்னு கூப்பிடுறது கிடையாது. அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு என்கிட்ட சண்டை போடும்போது அந்த பொம்பளை அப்படின்வா. அது எனக்கு ரொம்பவும் காயம் ஏற்படுத்தும். ரொம்ப மோசமான காயத்தை ஏற்படுத்தும். அப்போ நான் சொல்லுவேன், இது நியாயமே இல்லை, இது நியாயமே இல்லை. ஏன்னா அவள் தான் எனக்கு ஒரே ஒரு மகள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒரு அறுவை சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அவள் என்னை ஹாஸ்பிட்டல்லே தனியாக விட்டுட்டு போயிட்டா. அவள் எப்போதும் குடிச்சிட்டு சுயநலவு இல்லாதபடியே தான் எப்போதும் வருவா. இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்குள்ளேயே போதைப் பொருட்களை பயன்படுத்துவா. இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையாகவே எனக்கு பாதிப்பை உண்டாக்குச்சு. சில நேரத்தில் என் கண்ணை பார்த்து சொல்லுவா, எனக்கு உண்மையாகவே தெரியல, நீ ஏன் என்னோடைய அம்மாவா இருக்க? என்னோட அம்மாவா வேற யாராவது இருந்திருக்கலாமே, நீ ஏன் என்னுடைய அம்மாவா வந்த? அவள் ரொம்ப ஆக்ரோஷமாக என்கிட்ட இந்த மாதிரி பேசுவா. அவளுடைய வெறுப்புணர்ச்சி அதிகப்படியாச்சு. இது எப்படி போச்சுன்னா, அவள் சரீரபூர்வமாக என்னை பாதிப்பு உண்டாக்கும்படி. அந்த நேரத்தில் என்னுடைய பங்கா ஒரு கிறிஸ்டியனா, ஒரு தாயாரா பாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறது? இது எப்படியாக இருந்தது? உண்மையாகவே பயம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. என் கணவர் அதுக்கு நடுவில் வந்து அதை சமாளிக்கணும். ஏன்னா உண்மையாகவே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. எங்க பொண்ணு எசபெலோட ஏற்பட்ட இந்த போராட்டத்துல, அந்த தருணத்துல, அந்த நேரத்துல தேவன் மட்டும்தான் எங்களுக்கு பலன் அடிக்க முடியும்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவ எப்போதும் பிரச்சனை கொடுக்கறவளாவே இருந்தா.
எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு தகவலும் இல்லாம 4 நாளுக்கு தொலைஞ்சிருவா. ஆனா நாங்க எங்க விசுவாசத்துல தொடர்ந்து நிலைச்சிருந்தோம். நான் அவளுக்காக 14 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். பல தொடர் சங்கிலி ஜபங்களை செய்திருக்கேன். பல பொருத்தனைகள். எனக்குள்ள ஒரே ஒரு விஷயம்தான், நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் விதவை பெண்மணி மாதிரி தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருப்பேன். நான் நம்பினேன் ஒரு நாள் இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். அதனால நான் தொடர்ந்து தட்டினேன். நான் நம்பினேன் அதை. எப்பயாவது சோர்ந்து போகணும்னு நினைச்சீங்களா? ஒருபோதும் இல்லை. ஒரு தடவை கூட இல்லை. ஒருபோதும் கிடையாது. ஏன்னா நான் வணங்குற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் பீடத்தின் மீது என்னுடைய பொருத்தனையை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நிறைய மக்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, உன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்து, அவளுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நீ தான் எல்லாத்துலேயும் கஷ்டப்படுறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் அதை விட்டு விலகலை. ஆனால் ஒரு தருணத்தில் என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல. நான் ரொம்பவும் எதிர்ப்படைஞ்சேன். அப்போ நான் சொன்னேன், இது போதும், என்னை சுற்றி என்ன நடக்குது? இவ்வளோ வருடங்கள் சென்ற பிற்பாடு நான் உண்மையாகவே தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். மிஸ்டர் தாய்ஸ், நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த பொம்மை இங்கே என்ன பண்ணுது? இந்த அட்டையில் இருக்கிற உருவம் நான் விசுவாசத்தினால உந்தப்பட்டு இதை செஞ்சேன். இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது வேலை செய்யும்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு உள்ளாக இந்த விசுவாசம் இருந்தது. அவள் ஆலயத்துக்குள்ளாக வளர்க்கப்பட்டவளாக இருந்தா. அவள் என் கூட உட்காந்துருக்கா கூட்டங்களில். ஆனால் திடீர்னு பார்த்தா அவள் அந்த இடத்துல இல்லை. இந்த மாதிரி எப்போதும் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். அது காரணத்தினால தான் நான் இந்த உருவப்படத்தை செஞ்சேன். என்னோட பக்கத்தில் கொண்டு வந்து என் பக்கத்து சேரில் வச்சேன். பல மக்கள் நினச்சிருக்காங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பிரச்சனைனால எனக்கு பைத்தியம்தான் ஆயிடுச்சுன்னு நினச்சாங்க. இது பரிதவிப்பின் செயலாக இருந்ததா? இல்லை, இது பரிதவிப்பு இல்லை. இது விசுவாசத்தின் செயலாக தான் இருந்தது. இது பரிதவிப்பு கிடையாது. அவளுக்காக நான் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். எல்லா சிறப்பு நிகழ்ச்சியும் அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தான் நான் செஞ்சேன். ஆனால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், போதும், அவ்வளோதான். தேவன் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. அது மனித பூர்வமாக பார்த்தா ரொம்ப கடினமானது. ஆனால் நான் என் சிந்தனையில் தீர்மானிச்சிட்டேன். என்னுடைய உணர்ச்சியினால இல்லை, தேவன் என்ன கேட்கிறாரோ அதை நான் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிட்டேன். நான் 10 வருஷமாக போராடி ஒரு வியாபாரத்தை உருவாக்கி வச்சுருந்தேன். தேவனுக்காக நான் இந்த தியாகத்தை என் பெண்ணுக்காக செஞ்சேன். யார் இதை உங்களை செய்ய சொன்னா? தேவன் தாமே கேட்டார். யாரும் எனக்கு அதை சொல்லலை, யாரும் எனக்கு அறிவுரை கொடுக்கல. தேவன் தாமே கேட்டார். தேவன் அந்த வியாபாரத்தை விடும்படி, அதை எனக்கு தியாகமாக செய்யும்படி கேட்டார். நான் செஞ்சேன். எந்த வியாபாரம் என்னுடையதாக இருந்ததோ அந்த வியாபாரத்திலேயே நான் வேலைக்கு போன பெண்ணாக இருந்தேன். தேவன் இதை தான் கேட்டார், நான் அதை செஞ்சேன். அந்த இடத்துல நான் ஒரு பணியாளியாக தான் வேலை செஞ்சேன். தேவனுடைய பீடத்தில் ஏறுறது மிகவும் கடினம். ஏறுறது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல நிலையாக நிற்கணும். நான் தேவன்கிட்ட சொன்னேன், என் பெண் எனக்காக வேணாம், அவ உங்களுக்காக வேணும். அவளுடைய வாழ்க்கை பீடத்து மேலாக இருக்கணும். 3 நாள் பிற்பாடு, என்னுடைய பொருத்தனைக்கு பிற்பாடு பதில் கிடைச்சதா? அவ வீட்டை விட்டு வெளியேறிட்டா. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் 3 நிலைகள் இருக்கிறது. 3 நிலைகள். அதில் ஒன்று தான் விடாமுயற்சி. நம்ம சரியான பாதையில் தான் இருக்கோம், நமக்கு சமாதானம் இருக்கணும். இந்த உறுதியை யாருமே என்கிட்டேருந்து எடுக்க முடியாது. எந்த ஒரு நரகமும் யாருமே இதை என்கிட்டேருந்து எடுக்க முடியாது. நான் பிசாசை பார்த்து சொன்னேன், நீ அவளை இங்கேருந்து எடுக்கலாம், ஆனால் நீ கட்டாயப்படுத்தப்படுற, அவளை திரும்ப என்கிட்ட கொண்டு வருவ. ஒரு நாள் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, கால் வந்தது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2023 அன்று எசபெல் செத்துட்டான்னு. ஆனால் இங்கே இந்த இடத்துல இதோ புதியதா? ஆமா,
ஆமா, இது புது எசபெல். இனிமேலும் பழைய எசபெல் இந்த இடத்துல இல்லவே இல்லை. நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், அதுக்கு தேவனுக்கு நன்றி. நான் இப்போ உண்மையாகவே உயிரோடு இருக்கேன், ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக எனக்குள்ள மறிச்சவளாக இருந்தேன். என்னுடைய பெற்றோருடைய ஜபத்தினாலையும் தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற விருமையை நிரப்புறதுக்கு நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதுக்கு காரணம் தேவன் இல்லாமல் இருக்கிறதுனால தான். எனக்குள்ளாக, என் வீட்டுக்குள்ளாக இருந்த எல்லா விதமான மது பொருட்களையும் நான் எடுத்து வெளியே போட்டேன். பழைய எசபலை நான் புதைக்க வேண்டியதாக இருந்தது. நான் உணர்ந்தது, நான் வாழ்ந்தது, நான் செஞ்சது எல்லாத்தையும் தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் உண்மையாகவே நன்றி சொல்கிறேன். அவள் மறிச்சிட்டா. இப்போ எனக்கு தெரியுது நான் யாருக்காக பிறந்தேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம் இருக்குது. எனக்கு வேறு எதுவுமே வேணாம். நான் போன பார்ட்டி, ட்ரக்ஸ், நான் செஞ்ச காரியங்கள் எதுவுமே என்னுடைய வெறுமையை போக்கலை. அதெல்லாம் எனக்கு இப்போ எதுவுமே இல்லை. இன்னைக்கு அவள் என்னை அம்மான்னு கூப்பிடுறா, அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறா. தேவனுடைய காரியங்களை குறித்து நாங்கள் 3 மணி 2 மணிக்கெல்லாம் கூட பேசுகிறோம். இதுதான் என்னுடைய கனவாக இருந்தது. தேவனுடைய காரியங்களை குறித்து நான் அவ கூட பேசணும்னு நினச்சேன். இதுதான் உண்மையான எசபெல்லா இருக்கா? இவ திரும்பவும் தேவனால பிறந்திருக்கா? நீங்கள் கதவை தட்டும் போது எசபெல் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்கன்னு நம்புனீங்களா? எனக்குள்ளாக எப்போதும் இந்த உறுதி இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும், விடாமுயற்சினால மட்டும்தான் தேவனுடைய நீதியை நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையிலும் உண்மையாக்க முடியும்னு. நல்லது மக்களே, நீங்க சாட்சியை பார்த்திருப்பீங்க. நீங்க எப்படியான ஒரு தாயாரா இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க விசுவாசத்தினுடைய தாயாராக இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய மகளுக்காக யார் நீங்க போராடுகிறவரா இருக்கீங்களோ, ஒருவேளை நீங்கள் ஒரு வலியை சுமந்து கொண்டிருக்கிற மனைவியாக இருக்கலாம். பாசை, இந்த சூழ்நிலையிலே நான் என் மகனுக்காக போராடல, மகளுக்காக போராடல, என்னுடைய கணவனுக்காய் போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவருடைய தவறான வழிகள், தவறான பழக்கங்கள் இருந்து அவர் இந்த இடத்துல விடுவிக்கப்பட முடியாது. ஆசை, என்னுடைய கணவர் என்னை விட்டு இந்த இடத்துல விலகினவராய் இந்த இடத்துல இருக்கிறார். வேறு சகவாசத்திலே, வேறு உறவிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் உண்மை தன்மையா தேவன் உங்களுடைய திருமணத்தை இந்த இடத்துல ஆசீர்வதிக்க விருப்பத்தை காட்டுகிற ஒருவராயிருப்பீர்களா? விசுவாசத்தை கைவிடாதீங்க. நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. நீங்க நம்புகிறது என்ன? தேவன் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய திருமணங்களை ஆசீர்வதிக்கின்றதா? அப்ப அந்த காரியத்தின் உறுதியானவராக உங்களுடைய கண்கள் என்ன காட்டுதோ அது கிடையாது மக்களை. விசுவாசம், உங்களுடைய கண்கள் காணாததை காண நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள், அதுதான் விசுவாசம். இந்த அம்மா தன்னுடைய மகளுக்காக போராடின போராட்டம் கடினமானதா இந்த இடத்துல இருந்துச்சா இல்லையா? ஆனா இவங்க பின்வாங்கல. இவங்க இறுதி வரை நான் போராடுவேன். அதனுடைய பலன் இன்று தேவன் இவருக்காக இந்த இடத்துல செய்த நீதி. இந்த நாள் இந்த மகள் தேவனுடைய பிரசன்னத்திலே எப்படியாக நீதியினுடைய வழியிலே தன் வாழ்க்கையை இடத்துல வாழ்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்துல அதி அற்புதமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் அது நீங்கள் அனுமதியானது இந்த இடத்துல கொடுத்தார். இங்கு இதுதான் இன்னொரு வாலிபருடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த வாலிபருடைய வாழ்க்கை தேவனுடைய வழியிலிருந்து அநீதியின் வழிக்கு இந்த இடத்துல சென்றது. தேவன் விலக்குல இவர் உலகத்திற்கு தன்னை இந்த இடத்துல அர்ப்பணித்தார். தேவனுடைய வழியிலே இந்த இடத்துல வாழ்ந்த ஒருவர் உலக சகவாசத்தினுடைய ஈர்ப்பிலே, நான் சொல்றது புரியுதுங்களா? உலக நட்புனுடைய ஈர்ப்பிலே, உலகத்தினுடைய வழியிலே தன் வாழ்க்கை அர்ப்பணித்தார். தவறான வழிகளுக்கு, தவறான சகவாசங்களுக்கு, தவறான விருப்பங்களுக்கும். ஆனா தேவனோடு இவர் எப்படியாகும் நீதியை பெற்றுக்கொண்டார். உலகத்திற்கு சென்றவர் எப்படி தேவனோடு மீண்டும் ஐந்தத்தில் இணைய வழியானது உண்டாக்கப்பட்டது. இந்த நபருடைய சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு நீங்க இந்த இடத்துல முடிவெடுங்க, உங்களுடைய போராட்டம் எப்படியான போராட்டமாய் இருக்க போகிறது என்று. சாட்சியை பாருங்கள் இப்போதே. வணக்கம், என் பேர் ஜீவன். நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளாக ஒரு வியாதியான இது பீசிங் ப்ராப்ளம். என்னால் மூச்சு சரியாக இருந்தே முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு நாள் எனக்கு அழைப்பானது வந்தது, யூனிவர்ஸில் ஆலயத்துக்கு வர முடியாது. நான் ஆலயத்துக்கு வந்தேன். அங்கே விசுவாசம்னா என்னன்ட்டு என்னை கற்றுக் கொடுத்தாங்க. நான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி எனக்குள்ளாக இருக்கிற அந்த வியாதிலத்து நான் முழுமையாக
விடுதலையாயிக்கேன். பிற்பாளர் பரிசுத்தாவியை பெரும்படியாக எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா உன் வாழ்க்கை மாறிடும் அப்படியா எனக்கு சொன்னாங்க. நானும் அதை ஏற்றுக்கொண்டு நான் அதிகமாக பரிசுத்தாவிக்காக கேட்க ஆரம்பிச்சு நான் தினந்தோறும் பரிசுத்தாவிக்காக தேடுவேன். அதே போல் ஆலயத்தினுடைய தேவனுடைய காரியத்தில் அதிகமாக நான் ஈடுபடுவேன். அதிகமாக நான் ஈடுபடும் போது எல்லாமே நல்லா தான் போயிடுது. திடீர்னு ஒரு நாள் நான் விசுவாசத்தில் ரொம்ப குளிர்ந்து போனேன். விசுவாசத்தில் புலர்ந்து போன பிற்பாடு நான் அதிகமாக தேவனுடைய காரியத்தில் என்னைத்தாமே நான் விலக்கி கொண்டேன். என்னைத்தாமே நான் விலக்கி கொள்ளும் போது அதிகமாக நான் முன்ன மாதிரி இருந்ததை போல் நான் இல்லை. அதே விசுவாசத்தில் நான் இல்லை. ஒரு நாள் எனக்கு விபத்தானது ஏற்பட்டது. அந்த விபத்தில் மிகவும் மோசமான காய் தலையில் உடம்பு முழுவதும் மோசமாக இருக்குது. இந்த காயதான் அந்த காய்களிலேருந்து நான் வெளியே வந்த பிற்பாடு நான் ஆலயத்துக்கு வந்தேன். ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு ஒரு ஆலோசனையான அதாவது தேவன் என் இடத்துல பேசிட்டான். உன்னுடைய முதல் அன்புக்கு நீ திரும்பி வா. அப்போ நான் யோசிச்சேன், முதல் அன்புக்கு திரும்பி வா. அப்போ முதல் அன்புல நான் எப்படியா இருந்தேன், தேவனுக்கு அதிகமாக நான் செஞ்சேன், அதிகமாக நான் இருந்த தேவனோட கூட நெருங்கி இருந்தேன். ஆனால் இப்போ நான் தேவனை விட்டு விலகி இருக்கேன். அதனால நான் என்ன பண்ணேன், நான் புரிஞ்சுக்கினேன், அதை நான் கீழ்ப்படைய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா நான் அந்த விபத்துக்கு அப்புறமா எனக்கு சைலஸ் ப்ராப்ளமான இருந்தது. மூக்கில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக அந்த ஆப்ரேஷனும் நடக்குது. நான் மிகவும் கொடூரமாக அதாவது மோசமான நிலவில் இருந்தேன். நான் நிறைய கஷ்டத்தை உணர்ந்தேன். எல்லாவற்றையும் நான் கடந்து வந்து பிற்பாடு பரிசுத்தாவிக்காக மீண்டுமா நான் கேட்டேன். நாரேந்துக்குள்ளாக புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் கலந்து கொள்வேன். முன்னாடி நான் கலந்து கொள்ளும் நான் வெளியில் பாவங்களான செய்வேன். வெளியே அநேக பாவங்களை செய்வேன். கெட்ட நண்பர்களோடு சுற்றுவேன். ஆபாச படத்தில் ஈடுபட்ட நிறைய விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அநேக நான் செஞ்சேன். எனக்குள்ளாக வெறுப்புணர்ச்சி கூட இல்லை. ஆலயத்துக்குள்ளாக இருக்க சில நபர்கள் மேலாக எனக்கு வெறுப்புணர்ச்சி இருந்து இது எல்லா தவறும் நான் செய்வேன். இது எல்லாமே செஞ்சுன்னு கூட நான் பரிசுத்தாவிக்காக கேட்பேன். தேவனே எனக்கு உங்களுடைய ஆவியை தாக்க, உங்களுடைய ஆவியை உங்களுக்கு தேவை அப்படியே நான் கேட்பேன். ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உணர்ந்தேன். நாளையும் முதலாக அநீதியில் இருக்கும் போது எப்படி என் நீதிக்காக நான் தேவனிடத்தில் ஒரு ஆவியை கேட்க முடியும்? இதை நான் புரிஞ்சு கொண்ட பிற்பாடு என்ன பண்ணேன்னா, முதலாவது மன திரும்பு தேவன்கிட்ட நான் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணித்தேன். நேர்மையாக இருவேன். நான் எல்லாத்தையும் நான் செஞ்ச தவறுகள் இல்லாவை என்னென்ன பாவங்கள் என்னென்ன தவறுகள் எதெல்லாம் சேர்ந்தது எல்லாமே நான் தேவன்கிட்ட அர்ப்பணித்தேன். தேவன்கிட்ட இருந்து மன்னிப்பை நான் கேட்க நான் பரிசுத்தாவித்தால நான் இன்னும் அதிகமாக ஈடுபட்டேன். சரியா அந்த நேரத்தில் சிறப்பு நிகழ்ச்சி அவனுக்கு வந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என்னுடைய தியாகத்தை நான் செய்யும்படியாக அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தேவன் என்கிட்ட கேட்ட தியாகத்தை நான் முழுமையாக செய்கிறேன். ஆலயத்துக்குள்ளாக நான் இருக்கும்போது அநேக சிறப்பு நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன். ஆனால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் கூட நான் இப்படி முழுமையை நான் முழுக்கிறேன். ஆனால் அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நான் தீர்மானித்தேன், இந்த தடவை நான் இப்படியாவது நான் செய்ய மாட்டேன். என் முழுமையை 100% நான் தேவனுக்கு என்று நான் கொடுக்க போறேன்ட்டு நான் தீர்மானத்தை முழுமையாக என்னுடைய உடல் ரீதியான தியாகத்தையும் ஆவி பூரிய தியாகத்தையும் மற்றும் பண ரீதியான தியாகத்தையும் ஊற்று தியாகத்தையும் நான் பீருக்கு மேலாக நான் செலுத்துகிறேன். நான் இப்போ பீருக்கு மேலாக நான் ஏறணும். அப்பொழுது நான் என்னுடைய தியாகத்தை செலுத்தும்படியானது. அந்த நேரம் தானே நான் உணர்ந்தேன், என்னுடைய முழுமையை நான் கொடுக்காவிட்டா நான் எப்படி நான் தேவனுடைய முழுமையை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் என்னுடைய பகுதி தேவனுடைய நீதி, அதாவது தேவனுடைய நீதியை நான் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது நான் நீதியா இருப்பேன். என்னுடைய நீதியை நான் தேவனிடத்துல வெளிப்படுத்தி காட்டினாலா அவருடைய நீதி எனக்காக தருவார். நான் பொறுத்துக்கிட்டு அப்ப என்ன பண்ணேன், என்னுடைய முழுமையை நான் தேவனிடத்துல நான் அர்ப்பணித்தேன். நான் என் முழுமையை கொடுத்த பிற்பாடு தேவன் அவருடைய முழுமையை அவனுடைய ஆவியை எனக்காக கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்த பிற்பாடு இப்போ எனக்குள்ளாக சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. பிற்பாடு நான் நீதியை பெற்றுக்கொண்ட தேவன் கிட்ட இருந்த அந்த நீதியும் பெற்றுக்கொண்டு அதே போல தேவனுடைய முழுமை நான் பெற்றுக்கொண்டேன். எல்லாங்க தேவன் இதோடு கூட இருக்கார்.
எனவே மக்களே, நீங்க இப்ப தீர்மானத்திலும் எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையானதை நீங்கள் இந்த இடத்துல வாழப் போகிறீர்கள். இன்னும் குறை சொல்ல போறீங்களா? இன்னும் உங்க பிரச்சனை ஜெயிக்கப்பட முடியாதுன்றது இந்த இடத்துல பார்க்க போறீங்களா? அல்லது மற்றவர்களுடைய வார்த்தையிலே உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்துல வாழ்ந்துட்டு போறீங்களா? ஏன்னா மற்றவங்களுடைய வார்த்தையை நான் சொல்லும்பொழுது நீங்க தெளிவா புரிந்து கொள்றதுக்காக உங்களுடைய விசுவாசம் தேவனிடத்துல நீங்க பெற்ற விசுவாசம் செயல்படுத்த பதிலா மற்ற மக்களுடைய வார்த்தையினாலே சந்தேகத்தை, பயத்தை, பதட்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக சுமந்துட்டு இருக்கீங்க. இதுதான் தேவன் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை வழி நடத்த விரும்புகிறேன், உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். நீங்க அனுமதி கொடுத்தால் தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக செய்ய முடியும். தேவனுக்கு அனுமதி கொடுக்க தயாரா இருக்குங்களா? எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரையும் எல்லா நாளும் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் ஒரு போதகர் மிக நிச்சயமாய் ஆலயத்தில் இருக்கிறார்கள் உங்களை சந்திக்க. காலை 8 மணிக்கு நம்முடைய முதற் கூட்டம், 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு, குறிப்பாய் நம்முடைய முக்கியமான கூட்டம் மாலை 7 மணிக்கும், எல்லா நாட்களிலும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கை அதி அற்புதமானதாய் ஆசீர்வதிக்க. ஆமென். தேவனுக்கு அனுமதி கொடுத்தார். எனவே தேவனோடு உங்களுடைய வழிகளை இணைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்திலே நாம் எப்படியாக தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதனுடைய அட்டவணையானது என்ன? இதை பாருங்கள். இந்த அட்டவணை பிற்பாடு விசுவாசத்தில் இணையலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நான் அறிக்கை செய்ய முடியாக அட்டவணை பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம். தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை, திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம், சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம். சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384-638-738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. என் தேவாவியானவரே, நீர் சொன்னீர், வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. என் தேவனை, இதுதான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தேவனை, யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கிறார்களோ, நாங்கள் இந்த சாட்சியை இந்த உமக்கும் தான் இந்த கொடுக்க முடியும். அதே விசுவாசத்திலே யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை உம்மோடு கூட இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ, இந்த மக்களுக்கு உதவி செய்யும். என் தேவன், இந்த மக்களுடைய வாழ்க்கையானது இந்த மாற்றம். நீர் எங்களுடைய தேவன் என்று எங்களுடைய வாயை திறப்பதன் மூலமாக அல்ல, எங்களுடைய சாட்சியை பார்ப்பதன் மூலம் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியா இந்த தாயாரை, இந்த தந்தையை, கணவனை, மனைவியை, இந்த குடும்பத்தை, இந்த வீட்டாரை, சகோதரனை, சகோதரியை ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பலனான கரத்திலே இவர்கள் பதிலை இந்த காணும்படி இந்த தேவனே, இதுதான் நாங்கள் இந்த எல்லா நாட்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்நீதியை மாற்றுகிற உண்மையா நீதியுள்ள தேவனாய் நீர் இருக்கிறேன். இந்த மக்களுக்கு நீதி செய்யும்.
இவர்களுடைய வழிகளை திறந்து உன் வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படுத்த இவர்களுடைய விசுவாசத்தின் பலனை இவர்களுக்காய் தாரும். இந்த மக்களுடைய வாழ்க்கை, வழி, செயல் எல்லாவற்றையும் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆமென். தேவன் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கை வழி நடத்த தயாரா இருக்கிறார். மக்களே, நீங்க யார் அநீதியை எதிர்த்து தேவனுடைய நீதிக்காய் விரும்புகிறீர்களோ உங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வர நாளை உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. ஏன்னா நாளை பிற்பாடு இந்த எல்லா விண்ணப்பங்களை நாங்கள் ஒன்று சேர்க்க போகிறோம். சாலமன் மண்டபத்திற்கு எடுத்து செல்லும்படியாக விசுவாசத்தினுடைய கூக்குரல் ஏறக்குறைய 10,000 பிஷப்புகள் போதகரோடு இணைந்து இந்த கூக்குரலானது செய்யப்பட போகிறது. எனவே தவற விடாதீர்கள். தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்கும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய வழிநடத்தல் உங்களுக்காய் கிடைக்கும். தேவன் உங்களோட இருப்பார் மக்களே.